வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் அவங்க வாஸ். இன்னைக்கு நான் எப்படி ஆக்சிடென்ட்ல ஃப்ரீனா எடுத்தேன், அது எடுத்துட்டு ரிஸ்லி எடுக்க போய் எப்படி 50-50ல தோத்தேன். இன்னும் 7 நாள் இருக்கு, அதுக்குள்ளேயே நம்ம ரிஸ்லி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரீனா எடுத்துங்கிறத பார்ப்போம். அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நான் பாட்டு ஜாலியாக என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கென்சிங் இப்போ காட்டிட்டு இருக்கேன். பிசி வந்து சென்னையில் இருந்துச்சு, நான் என் நேட்டிவ்ல இருந்தேன். திடீர்னு ரேண்டமாக எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, ரைட்டு ஃப்ரீனா ஒரு கைடு பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்ம ஜயாக்ஸானோட கைடை போய் பார்க்குறப்ப வந்துட்டு ஃப்ரீனா ஏற்பட்ட பில்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக கினிச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லிட்டான். எஸ், கினிச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டான். Frina is one of Kenichi's best supports as well, performing similarly to Emily and sometimes even better because she gives you such big damage buffs while also having good personal damage as well. நான் என்ன பிளான் பண்ணேன், எடுத்தா கினிஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட உல்ஸ்கு ஸ்டோன் இருந்துச்சு, அது போக வந்துட்டு எர்ச்சேக்ன்ற இது ஆக்சுவலாக ஈஸி டு பில்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால மண்டையாட்டிக்கிட்டு சரின்ட்டு கண்ணை முடி திறக்கிறக்குள்ள என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரீனா வந்து புல் பண்ணேன். என்கிட்ட 25 விஸ்தா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 புல்ல செகண்ட் 10 புல்ல எனக்கு வந்து ஃப்ரீனா கிடைச்சிருச்சு. இல்ல பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஏர்லி பிட்டி எந்த அளவுக்கு ஏறினா ஆல்மோஸ்ட் 13-14 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்ட் கணக்கு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். எனக்கு வந்து வேகமாவே கிடைச்சிருச்சு. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். ஏழு எதுக்கு நடந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என் மைண்டுக்குள்ள உணகிட்டே இருந்துச்சு, இந்த ஃப்ரீனா நான் யாருக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சத்தியமா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீனா வந்து பாத்தீங்கன்னா வந்து டேமேஜ் பஃப் கொடுக்கும், அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெச்பி வந்து ட்ரெயின் பண்ணும். என்னால இவ்வளவு வந்து அரலைக்கு எனக்கு யூஸ் பண்ண முடியாது. என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டு கேரக்டர் அந்த அரலைக்கு தான். அவளுக்கு வந்து ஃப்ரீனா யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் வந்து அதை ரொம்ப 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 பார்த்து அப்பப்போ வந்து பில்டு பண்ற மாதிரி வச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி பாஸ் மட்டும் அடிக்கிறது, டேலண்ட் மெட்டீரியல் தேவைன்னா மட்டும் அடிக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டேலண்ட் புக்கு இல்ல 2 கோல்டு டேலண்ட் புக் எடுக்கிறது, இப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Oh my god, bro. Oh, hell no, man. What the fuck, man? Get your ass on, boy. ஸோ இதான் என்னோட ஃப்ரீனா பில்டு. ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு வைக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ கோப்படாமல் கமெண்ட்ஸ் யாரும் கத்த வேணாம். இப்போ நம்ம ரைஸ்லி கதைக்கு வருவோம். எனக்கு ஃப்ரீனா எடுத்தது அரலைக்கிண்ண கூட போறதுனா எனக்கு பெரிய கவலையே தெரியல. எப்படி நான் ரைஸ்லி எடுக்க போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கூட விளையாடுற ஒருத்தவனுக்குலாம் C2 ஃப்ரீனா எடுத்துட்டான். ஆனா அவனுக்கு வெறும் பிடி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 12, 10, 21 இந்த மாதிரி ரேஞ்சில் 3 ஃப்ரீனா எடுத்துட்டான். C0 வந்து C2 வரைக்கும் போயிட்டான். எனக்கு அதை பார்த்து ஒன்றும் கடுப்பு கிடையாது. ஆனா அவன் எனக்கு என்ன சொன்னான் அப்படிங்கிறத நீங்க பாரு. இப்படியெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும்? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு தான் ரைஸ்ல எடுத்து இன்னைக்கு தான் நடந்துச்சு. இத்தனைனா வந்துட்டு நான் வந்து விஷயக்காக வந்து ப்ரீமோஷன்ஸ் கிரைண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். என்னென்ன வகையிலலாம் கிரைண்ட் அடிச்சு அப்படிங்கிறதா வந்து ஹைலைட். நேட்லாண்ட்ல எல்லா ஸ்டோரி கோஸ்ட் முடிச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா 3-3-3-3 தான் இருக்கும். நேட்லாண்ட்ல எல்லா ரெப்யூட்டேஷன்லயும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து வேர்ல்டு கோஸ்ட் காட்டுவாங்க. அதுல இருக்க அந்த 5 வேர்ல்டு கோஸ்ட் மொத்த வேர்ல்டு கோஸ்ட்டுமே முடிச்சிட்டேன். நேட்லாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரீஜன் இருக்கும், அந்த ரீஜன்ல இருக்கிற அது ஓப்பன் பண்ணி அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேட்லாண்ட்ல இருக்கிற எல்லா கொஸ்ட்டும் முடிச்சு, எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சு, ரெப்யூட்டேஷன் முடிச்சாலும் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாச்சுஸை வந்து அப்கிரேட் பண்ணி, கடைசியா வந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து சிஜில்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த டேப்லெட் ஆஃப் தோமான்ற ஒன்று இருக்கும் சம்திங், அதுக்கு போட்டு அதுல இருந்து எல்லாம் கிரைண்ட் அடிச்சு ரிவார்ட்லாம் எடுத்து புல் பண்ண ஆரம்பிச்சேன். இது மட்டும் தான் கேட்டீங்களா? கிடையாது. இது முடிச்சுட்டு என்ன பண்ணேன், லீவ் வைக்க போயிட்டேன். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சிஜில்ஸை கொடுத்தோ இல்லை வந்து ஸ்பெஷல் அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் மெட்டீரியல் இருக்கும், அதை கொடுத்து வந்து அந்த ட்ரீ கிட்ட எதுக்கிட்டு நம்ம வந்து விசஸ் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ரிவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து சென்னிவேல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட ஸ்பிரிட் கார்பா அது வந்து ஒரு 15-25 கிட்ட 20 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணி, ஓகே அப்போ அந்த வேர்ல்டு கோஸ்ட் முடிப்போம், அந்த வேர்ல்டு கோஸ்ட் முடிக்கிற ப்ரீமோஸ் கிடைக்கும், எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரிவார்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் அதில் டொனேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் முடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்டெயினில் ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்துட்டு எந்தெந்த ரீஜன் இப்போ ரீசெண்டாக வந்து அப்படி இல்லை ரீஜன்ஸ்லாம் வந்து இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து நேட்லாண்ட், செகண்ட் ஃபாண்டெயின் பண்ணுறதா ஐடியா. அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய ரிவார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சென்னி வேல் பண்ணேன். அப்புறம் வந்து ஃபாண்டெயின்ல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பில்டிங்லாம் இங்கே இருக்குன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பில்டிங்கில் போயிட்டு 2-3 கொஸ்டின்ஸ் அது பண்ணேன். சப்போஸ் இந்த கொஸ்டினை முடிக்கல அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுறேன், அந்த கொஸ்டின் நான் வந்து பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு வேர்ல்டு கோஸ்ட் முடிச்சேன். அதுக்கப்புறம் மெயினான வேர்ல்டு கோஸ்ட் வந்து இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் மெரிபீட் அதில் வந்து பண்ணேன். ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கதையெல்லாம் வந்து பண்ணேன். அது போக ரேண்டமாக வந்து நீங்கள் செலக்ஷன் டேப்ல அந்த ஸ்டோரி கோஸ்ட் டேப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த வேர்ல்டுக்கான கொஸ்ட் இங்கே இருக்கு அப்படிங்கிறத காட்டும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சுமேரியில் இருந்து கொஸ்டின் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். அதில் வந்து ஃபாண்டெயின் கோஸ்ட் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா சி ஆஃப் பைகான் எராஸ் புதுசாக வந்து ஒரு மேப்பே இருந்திருக்கு. நான் இன்னைக்கே ஒரு தடவை போன ஞாபகம், அந்த கொஸ்ட்டை ஆரம்பிச்சு முடிக்காமட்டேன். நான் விளையாண்டதுலேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டினாக தான்
ஐ மீன் கொஸ்டோட ஸ்டோரிலையும் அதெல்லாம் எனக்கு முழுசா தெரியல. நான் முக்காசி நாள் ஸ்கிப் தான் அடிச்சேன். பட் எனக்கு அந்த கோர் கதை எனக்கு தெரியும். அது போக அந்த வேர்ல்டு வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்து செம்மையா வந்து மெரசலாயிட்டேன். இன்னொரு தடவை இன்னொன்று ஏன் மெரசலானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீஜன் கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட லக்ஸூரியஸ் டெஸ்ட், ஏகப்பட்ட ப்ரீஷியஸ் டெஸ்ட் எல்லாமே கிட்டே இருந்துச்சு. நீங்க வந்து வேர்ல்டு கோஸ்ட் ஆடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீன்ஸ் காட்டுறப்பே வந்து சுத்தி இருக்கிற ரிவார்ட்ஸை சேர்த்து காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காயின் மாதிரி அங்கங்க இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க வேர்ல்டு கோஸ்ட்ல வந்து உங்களுக்கு 2 பேரும் கதை பேசுறப்ப இந்த லைட்டை வந்து கிமிக் காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல இருக்கு பாரு அப்படின்னு காட்டிடுவாங்க. கீழே வந்துட்டு எங்க செஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத காட்டிடுவாங்க. நான் வந்து வேர்ல்டு கோஸ்ட் ஆடி இது பண்ணிட்டனால எனக்கு வந்து இது எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து இந்த கிறிஸ்டலை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு பிடி ஆல்மோஸ்ட் 70 கிட்ட இருக்கு. இப்போ நான் புல் போனா எனக்கு ரைஸ்லி கிடைச்சிருக்கணும் அதானே. வேற தெரியல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. C1 டேயா C3யா C2வா C2 டேயா C1 ஜீனு. ஓகே நெவர் ஒன் 50 வின் பண்றதுக்கு வாய்ப்பே லெவலில் இருக்குது என் வாழ்க்கையில். ஆக்சுவலி இது இயர்லி, இது டேக்கு கிடைச்சது வந்து இயர்லி. இந்த ரேசர் இருக்கு, இந்த பட் நோ சீச்சி தட் இஸ் ஸோ அங்கே வந்து ரைஸ்லி கிடைக்கல. எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புல் பண்ணதுக்கு டே ஆகும். அதை யூஸ் பண்ணி புல் பண்ணதுக்கு எனக்கு C1 ஜீன் தான் கிடைச்சிச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் நினச்சேன் எனக்கு ஒரே ஒரு கேரக்டர் கிடைக்கவே இல்லை. டீலுக்கு எனக்கு மோஸ்ட் வாண்டட், நான் வந்து அந்த பேனரில் டீலுக்கு தான் எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல. மோஸ்ட் ஹேட்ரடான சீச்சி கிடைக்க கூட நினச்சேன், அது கிடைக்கவே இல்லை. கிடைக்கும்னு நினச்சதும் கிடைக்கல, கிடைக்க வேணாம் நினச்சதும் கிடைக்கல. ஆக மொத்தம் நான் சொல்கிறது கென்சின்னு கேட்கல. எனக்கு பிடிச்சது இது பண்ணல, எனக்கு பிடிக்காது இதை பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 நாள் இன்னும் கையில் இருக்குது ரைஸ்லி பேனர் முடிகிறதுக்கு. இதுக்குள்ள என்னால் ஏதாச்சும் பண்ண இது பண்ணினாலும் ரிஸ்லி எடுக்க முடியுமா? நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஐடியா கிடையாது. எனக்கு இப்போதைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமேரியில் வந்து கொஸ்டின் நான் தொடவே கிடையாது. அதை முடிக்கலாமா, இல்லை டொமைன்ஸ் மட்டும் போகலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் வந்து பிரிமோஜஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ரோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களையும் என் கூட வீடியோவில் சேர்த்துக்கிட்டு நம்மளாம் சேர்ந்து பிளான் பண்ணி நான் அதோ வீடியோ போடுறேன். ஓகே, ஆக வந்து எனக்கு ரைஸ்லி எடுக்கல அப்படின்னு டேரக்டாக நான் கிணிச்சுக்கு போயிடுவேன். ஸோ இத்துடன் உங்களிடம் வந்து விரைவருவது உங்கள் நான் B to the A to the L to the S. Bye.